வணக்கம் நண்பர்களே. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மட்டும் இல்லை, எந்த எக்ஸாமுக்குனாலும் நீங்கள் எவ்வளோ மாடல் பார்க்குறீங்க, எத்தனை சம் போட்டு பார்க்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா, இந்த சம் இன்னும் பார்க்கல, அதை பார்க்கல, இப்படி கேட்டால் என்ன பண்ணுறது, அப்படி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்திலேயே தான் இன்னும் இருக்கீங்க. நல்லாவே தெரியுது உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய மாடல் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ரொம்ப கம்மியாக தான் பார்க்கணும். அதை நல்லா புரிஞ்சு பார்த்தோன்னாலே போதும். அவங்க கேட்குற எல்லா கொஷினுக்குமே நம்மளால் கட்டாயம் அட்டன் பண்ண முடியும். ஆக்சுவலாக நான் சொல்லிட்டு இருக்க உங்களுக்கான கொஷின்ஸ் எல்லாமே இந்த டெய்லி டெஸ்ட்டு போகிறதாகட்டும், இல்லை டாபிக் வைஸாக சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபில்டர் பண்ணி தான் அவங்க கேட்குறதுக்கு என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரி இடங்கள்லாம் தான் கொடுத்துருக்கு. ஏன்னா சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் ஃபுல்லாக மேத்ஸ் உட்காந்து பார்க்கணும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் மேத்ஸை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நாளைக்கு அதிகப்படியாக 20லிருந்து 30 நிமிஷம் ஒதுக்குனீங்கனாலே போதும். மேத்ஸில் அவங்க கேட்குற எல்லா கேள்விக்குமே உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அது மாதிரியான டாபிக்ஸ் தான் நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் அடுத்தடுத்து இப்போ நான் இந்த மீதி இருக்கிற நாளில் கூட கொடுக்குற இந்த சம்ஸு இதோ பார்த்தீங்க அப்படின்னா இதிலே நமக்கு 79 80 நாள் இன்றைக்கி ஆகுது. அப்போ இந்த 80 நாளில் பார்த்தீங்கன்னா 8 5 400 சம் பார்த்துருக்கோம். இது இல்லாமல் அந்த ஷார்ட்ஸில் ஒரு 200 சம் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரு 500 600 சம், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த சம்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கனாலே உங்களால் குரூப் 4 ஆனாலும் டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் ஆனாலுமே உங்களால் ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் பாருங்கள். இது இல்லாமல் டெட்டில் கேட்ட கொஷின்ஸ், 2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் டாபிக் வைஸாகவே போட்டிருக்கோம். இன்றைக்கி இல்லை நாளைக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி 2023 கேட்டது எல்லாத்தையும் நான் ஒரே ஃபைலாக்கி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதையெல்லாம் பார்த்தீங்கனாலே போதும், உங்களால் ஈஸியாக அடிச்சிட முடியும். இதை தாண்டி எல்லாம் கண்டிப்பாக எதுவுமே கேட்க மாட்டாங்கம்மா. ஒரு சிலர்லாம் சார் இந்த டாபிக் கேட்டால் என்ன பண்ணுறது, அது என்ன பண்ணுறது அப்படிலாம் கேட்குறீங்க. அது எதையுமே பயப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சது தான் வரும், ஈஸியாக தான் வரும். இந்த கொஷின்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா போதும். சரிங்களா? ஓகே, வாங்க காலை எழுந்தவுடன் கணக்கு 79வது நாளுக்கான விடைகளை நாம் பார்க்கலாம். 391 பாருங்கள். ஒவ்வொரு வாளியின் கொள்ளளவு 12.5 லிட்டர் இருக்கும் பொழுது ஒரு தொட்டியை நிரப்புவதற்கு 80 வாளிகள் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு வாளியின் கொள்ளளவு 10 லிட்டராக இருக்கும் பொழுது தொட்டியை நிரப்ப எத்தனை வாளிகள் தேவைப்படும்? இப்போ இதில் பாருங்கள், வாளியுடைய கொள்ளளவு 12.5 லிட்டர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த தொட்டியை நிரப்புறதுக்கு மொத்தம் எத்தனை வாளி தேவைப்படுது அப்படின்னா 80 வாளி. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சப்போஸ் இதுவே 10 லிட்டராக இருக்குது அப்படின்னா எத்தனை வாளி தேவைப்படும் அப்படிங்கிறது தான் கொஷின். 12.5 × 80 பெருக்கும்போது கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ 80னா 8/80 இல்லையா? அப்போ இதை 10ஆல் பெருக்கிறோன்னா அந்த புள்ளி ஒரு ஸ்தானம் தள்ளிடும். அப்போ 125 × 8 நான் சொல்லியிருக்கிறது புரியுதா? 80 8 × 10ன்னு பிரிச்சுக்கிறேன். ஸோ 10ஆல் பெருக்கிறோன்னா அந்த புள்ளி ஒரு ஸ்தானம் தள்ளிடும். அப்போ இதை 125 × 8ன்னு எழுதிக்கிறேன். வகுத்தில் இருக்கிற 10 பெருக்கல் இருக்கிற 10 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வருது அப்படின்னா வகுத்தல். இங்கே அடிக்கலாம் பாருங்கள், 5ஆம் வாய்ப்பாடு 2 5 10 10 மீதி 2 5 25 1 2 2 4 2 8. அப்போ மீதி இருக்கிற நம்பர் 25 பெருக்கல் 4 25 4ஐயும் பெருக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் சி 100ங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 392. ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 20 நாட்களில் முடிக்க முடியும். இருவரும் 12 நாட்கள் இணைந்து வேலை செய்கின்றனர். அதன் பிறகு பி விடுபட்டு செல்கிறார். மீதி உள்ள வேலையை ஏ மட்டும் 20 நாட்களில் முடிக்கிறார் எனில் ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இந்த கொஷின் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின். இது சப்போஸ் இந்த கொஷின் கேட்குறாங்கன்னா 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, எவ்வளோ நாள் சேர்ந்து செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, மீதி இருக்கிற வேலையை ஏ எவ்வளோ நாளில் முடிக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 20 நாளில் முடிப்பாங்க. மீதி இருந்த வேலையை ஏ மட்டும் 20 நாளில் செஞ்சுருக்காரு. கரெக்டாக? இந்த சொன்ன இந்த 2 டேஸையும் நாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். கரெக்டாக? 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 20 நாளில் முடிப்பாங்க. மீதி இருக்கிற வேலையை ஏ மட்டும் 20 நாளில் முடிச்சிருக்காரு. இந்த 2 நம்பரையும் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 20 × 20 பை 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 20 நாளில் செஞ்சு முடிப்பாங்க. ஆனால் எத்தனை நாள் தான் செஞ்சாங்க? 12 நாள் தான் செஞ்சாங்க. கரெக்டாக? 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் தான் செஞ்சாங்க? 12 நாள் தான் செஞ்சாங்க. ஸோ மொத்தமாக முடிக்கிறது 20 நாள். ஆனால் 12 நாள் தான் செஞ்சாங்கன்றதால அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாம்மா. இது புரிஞ்சதுன்னா முடிஞ்சிச்சுமா. நம்ம பண்ண வேண்டியது இதுதான். 2 பேரும் சேர்ந்து 20 நாளில் முடிப்பாங்க. மீதி இருக்கிற வேலையை ஒரு 20 நாளில் முடித்தார் இல்லையா? அதனிடத்தையும் பெருக்கிறோம். பை 2 பேரும் சேர்ந்து 20 நாளில் முடிப்பாங்க. ஆனால் 12 நாள் தான் செஞ்சாங்க, அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ பாருங்கள், 20 20ஐயும் பெருக்கணுன்னா 400. இல்லை நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு கூட கேன்சல் பண்ணலாம். 20ல் 12 போயிடுச்சுன்னா 8 1 8 8 40. இந்த 0 அப்படியே போட்டுட்டா முடிஞ்சிச்சு. ஸோ ஆன்சர் 50. அப்போ ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்னா 50 நாட்களில் முடிப்பார். ஆப்ஷன் பி. புரியுதுங்களா?
அடுத்ததாக 393 2 எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன மற்றும் மீசிமா மற்றும் மீப்போமாக்களின் பெருக்கம் 10,800 எனில் அந்த எண்களின் கூட்டுத்தொகை. இதை ஷார்ட்கட்டில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதும் சொல்கிறேன், மெத்தடாகவும் சொல்கிறேன். அவங்க கேட்டிருக்கிறது கூட்டுத்தொகை 3:4, 3 கூட்டினா 7. அப்போ ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா 7ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் 180 7ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 225 வராது, 240 வராது, 210 மட்டும்தான் 7ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியா? ஒருவேளை 2 நம்பர் 7ஆம் வாய்ப்பாட்டில் வந்துடுது சார், அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நான் அதுக்கான மெத்தடையும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக, ஏன்னா இப்போ 2 நம்பர் வந்திருந்தால் உங்களுக்கு அந்த டவுட் வரும்ல, எது சார் சூஸ் பண்ணுறதுன்னு. அதனால் இப்போ 3:4 அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 3x 4xன்னு அர்த்தம். ஒரு நம்பர் எப்பவுமே நம்ம ரேஷியோவில் கொடுக்குறாங்கன்னா எக்ஸ்ன்ற மாதிரி எடுத்துக்கணும், மெத்தடாக போடுறோன்னா. அப்போது நமக்கு ஒரு விஷயம் தெரியும் பாருங்கள், 2 எண்களின் பெருக்கற் பலன், அதாவது 3x 4x பெருக்குனா வரக்கூடிய ஆன்சர் அதோட எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்பையும் பெருக்குனா வரக்கூடிய ஆன்சருக்கு ஈக்குவல். அவங்களே கொடுத்துட்டாங்க எல்சிஎம் ஹெச்சிஎஃப்எம் பெருக்குனா என்ன கிடைக்கும் அப்படின்ட்டுனா 10,800ன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? இப்போ கேன்சல் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். 1 3 3 3 9 மீதி 1 6 3 18 2 0. அடுத்தது 4ஆம் வாய்ப்பாடு 1 4 4 9 4 36 2 0. எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயருங்கிறது 900னா எக்ஸ் ஈக்குவல் என்ன வந்துடும், அதுக்கு ரூட் எடுக்கிறோன்னா 30. எக்ஸுங்கிறது 30. இங்கே பாருங்கள் 30 3 9 90 ப்ளஸ் 4 3 12 120. 90 120 கூட்டணும் அப்படின்னா 210ங்கிறது தான் ஆன்சர். நம்ம அதை முதல்ல சொல்லிட்டோம் பாருங்கள். சரிங்களாம்மா? ஸோ நீங்கள் முதல்ல இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டுத்தொகைன்னு வர்றதால ரெண்டுத்தையும் கூட்டணும், அப்போ 7ஆம் வாய்ப்பாட்டில் வருதான்னு பார்த்தா போதுன்ட்டுன்னு. இப்போ நமக்கு இங்கே கொடுத்த மாதிரி நான் கொடுத்துருக்க மாதிரி அவங்களும் ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 7ஆம் வாய்ப்பாட்டில் வர்றது மாதிரி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய வேலையே கிடையாது இல்லை, டக்குன்னு முடிச்சிடலாம் இல்லையா? சரிங்களா? இருந்தாலும் நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதால ரெண்டுத்தையும் சொல்லியிருக்கேன். 394 கிருஷ்ணா என்பவர் 2 மிதிவண்டிகளை ஒரே விலையில் விற்பனை செய்கிறார். ஒன்றில் 25% நஷ்டம் அடைகிறார், மற்றொன்றில் 25% லாபம் அடைகிறார். இந்த நடவடிக்கையில் அவர் அடைந்த லாபம் அல்லது நஷ்ட சதவீதம். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரே அளவுக்கு நஷ்டம், ஒரே அளவுக்கு லாபம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் கண்டிப்பாக என்ன மட்டும்தான் வரும் அப்படின்னா நஷ்டம்னு மட்டும்தான் வரும். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே அளவுக்கு லாபம், ஒரே அளவுக்கு நஷ்டம்னு இருந்தால் ஆன்சர் கண்டிப்பாக என்னன்னு தான் வரும் அப்படின்னா நஷ்டம் அப்படின்னு தான் வரும். அப்படி பார்க்க போனால் இங்கே லாபம் இருக்குது, இங்கே லாபம் இருக்குது, இங்கே எதுவும் இல்லைன்னு இருக்குது. கண்டிப்பாக ஆன்சர் என்ன தான் இருக்கும்னா பின்றது தான் நஷ்டம்ன்றது தான் இருக்கும். சரியா? ஆனால் 2 ஆன்சர் நஷ்டம்னு கொடுத்துட்டாங்கன்னா இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி, அதனால் மெத்தடையும் சொல்லிடுறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, அவங்க எவ்வளோ % சொல்லியிருக்காங்களோ அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். அவங்க சொன்ன % என்ன பண்ணிக்கணும், ஸ்கொயர் பண்ணிக்கணும். பையில் 100 போட்டுக்கணும், அவ்வளோதான். அப்போ 25 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 625 பை 100. பையில் 100 இருக்குன்னா புள்ளி 2 ஸ்தானம் முன்னாடி போயிடும். அப்படின்னா என்னவாயிடும் அப்படின்னா 6.25ன்னு வந்துடும். இவ்வளோ தான் ஆன்சர். 6.25 நஷ்டம். ஒரே அளவுக்கு லாபம், ஒரே அளவுக்கு நஷ்டம் இருக்குன்னா ஃபைனல் ஆன்சர் கண்டிப்பாக என்னன்னு மட்டும்தான் வரும்னா நஷ்டம்னு மட்டும்தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 395 சுருக்கக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா இன்னையிலேருந்து டெய்லியும் ஒரு 5 கேள்வி சுருக்குக்கு டாப்பிக்லேருந்து கூடுமான வரைக்கும் காலையில் ஒரு 5 கேள்வி, ஈவினிங் ஒரு 5 கேள்வி அப்படின்னு போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த சுருக்குதல் டாப்பிக்கில் டவுட் இருக்குது, அதில் தான் சார் நிறைய தப்பாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அந்த டாப்பிக்லேருந்து ஒரு 5 கேள்வி காலையில் டெய்லியுமே ஒரு 8 மணிக்கு ஒரு 5 கேள்வி, ஈவினிங் அது மாதிரி ஒரு 6 மணிக்கு ஒரு 5 கேள்வி அப்படிங்கிற மாதிரி போடுறேன். அந்த கொஷின்ஸை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த குரூப் 4லையோ இல்லை டிஆர்பிலையோ கேட்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இதில் பாருங்கள். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவரில் இருக்கிற 7ங்கிறது உள்ளே இருக்கிற எல்லா நம்பருக்கும். அப்போ ஏ பவரில் இங்கே -1 இங்கே 7 பெருக்குன்னா 1 7 7. பி பவரில் பாருங்கள் இங்கே 2 இங்கே 7. கரெக்டாக? அப்போ 7 14 பை இங்கே ஏ பவர் பாருங்கள் 2 7 7 14. பி பவர் 4 7 7 28 மைனஸ் இருக்கிறதால -28. நடுவில் வகுத்தல் இருக்குது. வகுத்தல் இருந்தால் பெருக்கலாக மாற்றிக்கணும், அதே நேரம் தலைகீழாக மாற்றிக்கணும். அப்போ இங்கே கீழே இருக்கிறது மேலே போயிடும். ஸோ ஏ பவர் I2 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10. பி பவர் 3 5 15 மைனஸ் இருக்கிறதால -15 பை கீழே மேலே இருக்கிறது கீழே வந்துடும். அப்போ ஏ பவர் இங்கே 3 இங்கே 5 3 5 15 -15. பி பவர் I5 25 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 25. சரியா? இப்போ ஒவ்வொன்றா வரும். இங்கே ஏ பவர் -7 இங்கே கீழே ப்ளஸ் 14 இருக்குது. கீழே இருக்கிறது மேலே வந்தால் குறி மாறிடும். அதாவது மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஆகிடும். அப்போ +14 மேலே வருதுன்னா -14.
கரெக்டாக? ஏற்கனவே இங்கே பாருங்கள், ஏ பவரில் என்ன இருக்குது அப்படின்னா -7 இருக்குது. ஒரு -7 -14 அப்போ என்னவாயிடும்? -21. இங்கே அதே மாதிரி வாங்க, -15 மேலே வந்தால் +15. ஏற்கனவே ஒரு 10 இருக்குது. 10 + 15 என்னவாயிடும்னா 25. ஸோ +25. அதே மாதிரி பிக்கு வருவோம். பி பாருங்கள், பி இங்கே 14 -28 மேலே வருதுன்னா +28. அப்போ 14 ஒரு 28 என்னவாயிடும் அப்படின்னா 42. அப்போ பி பவர் 42. இங்கே +10, இங்கே -15. -15 மேலே வந்துச்சு அப்படின்னா +15 ஆகிடும். ஸோ 10 ஒரு பி பவர் இங்கே -15, இங்கே +25 மேலே வரும்போது -25 ஆகிடும். கரெக்டாக பி தான் பார்க்குறோம். அதனால் -15 -25 அப்போ என்னவாயிடும்? -40 ஆகிடும். ஸோ ஏ பவர் 25ல் 21 போயிடுச்சுன்னா 4, பி பவர் 42 மைனஸ் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 40, இங்கே நம்ம சொன்னோம் 40. கரெக்டாக? அப்போ 42 - 40 அப்போனா என்னவாயிடும்? 2 ஆகிடும். ஸோ ஏ பவர் 4, பி பவர் 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. புரிஞ்சிக்க முடியுதா? இந்த அடுக்குக்குறி விதிகள்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட் படி நான் உங்களுக்கு இந்த சுருக்குதல் டாபிக் சொல்லும்போது இதுலேயும் நிறைய கொஷின்ஸ் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி கேட்ட 79வது நாளுக்கான விடைகள். அடுத்ததாக பாருங்கள், இன்றைக்கான கேள்விகள். காலை எழுந்தவுடன் கணக்கு 80வது நாள். 396வது கேள்வி. ஒரு உலோக உருளை 20 சென்டிமீட்டர் உயரமும் 15 சென்டிமீட்டர் ஆரமும் உடையது. அதனை உருக்கி 1.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோலங்களாக செய்தால் எத்தனை கோலங்களை உருவாக்க முடியும்? 397. ஒரு தேநீர் விருந்தில் 12 பேர் கலந்து கொண்டனர். இவர்களில் ஒவ்வொரு இருவரும் கைகுலுக்கினால் அந்த விருந்தில் உண்டான கைகுலுக்கல்களின் எண்ணிக்கை என்ன? கேள்வி எண் 398. 40% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 25% ஆஃப் இல்லை இன்ட்டு 80 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. 399. ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டியில் 6 ஆண்டுகளில் 2 மடங்காக மாறுகிறது. அந்த தொகை 4 மடங்காக மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இது நம்ம ஏற்கனவே கூட்டு வட்டி டாபிக் சொல்லும்போது இந்த விளக்கத்தெல்லாம் சொல்லியிருக்கோம். சரியா? 400வது கேள்வி. ஒருவர் கேமராவை ரூபாய் 850க்கு விற்கும்போது 15% நஷ்டமடைகிறார். அவர் 12% லாபம் அடைவதற்கு கேமராவை எவ்வளவு ரூபாய்க்கு விற்க வேண்டும்? ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா 400 கேள்வி முடிஞ்சிருக்கு. 80 நாள். இன்னும் சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த குரூப் 4க்குள்ளவே நம்ம 500 கேள்வியை முடிச்சிடும். அடுத்த டிஆர்பி செகண்ட் டீச்சர்ஸுக்குள்ளாடி 600 650 கேள்வி முடிச்சிருவோம். இதெல்லாம் மேத்ஸுக்கு இப்போ இந்த குரூப் 4க்குன்னு கிடையாதுமா. இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் தனியாக நம்ம ஃபைல் அமைச்சிருக்கோம் இல்லையா, அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கூட திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். அடுத்தடுத்த குரூப் 4க்கு குரூப் 1க்கெல்லாம் கூட சேம் கொஷின்ஸ் இதே மாடல் இருந்து தான் உங்களுக்கு வரும். குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் எக்ஸாமுக்கும் குரூப் 2ஏவுக்கு மேத்ஸுக்கு ஒரு 15-20 டாபிக் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் அந்த ரீசனிங்கில் வந்துடும். நம்ம அந்த எக்ஸாம்ஸ் அதுக்கான மெயின் எக்ஸாம் வரும்போது அப்போ அதை பற்றின டாபிக் எல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர்ஸை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இதுக்கு உங்களுக்கு சரியான விடைகளை சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.